சொல்லுங்க சொல்லுங்க. சாமிஜி உங்களை தான் பார்க்க வந்தோம். பாருங்க, நல்லா பாருங்க. நீங்களும் பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இல்ல சாமி, உங்களை நாங்க வேற மாதிரி பார்க்க வந்தோம். என்னது வேற மாதிரி பார்க்க வந்தீங்களா? ஐயோ, அந்த சாமியார் நான் இல்லைங்க. தப்பா நினைக்காதீங்க சாமி, எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்டு போனான்னு வந்தோம். ஓ அப்படியா? பேச்சு மலம் பொட்டுக்கடலையும் வாங்கிட்டு வந்தீங்களா? பேரிச்சி மலமும் பொட்டுக்கடலைங்களா? எல்லா சாமியாரும் எலுமிச்சி மலம் எத்தனை பேர் தானே கேட்பாங்க? அதெல்லாம் பழைய சாமியாருங்க. நான் மாடர்ன் சாமியாரு, அப்படித்தான் கேட்பேன். சாமி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க, அடுத்த முறை வரும்போது சிறப்பாக வாங்கிட்டு வந்துடும். சரி ஓகே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டபுளி தொழில் பண்றேன் சாமி, படுத்தேக்கிச்சு 6 மாசமா தூக்கி நிறுத்தல் நிறுத்தவே முடியல சாமி. அப்படியா? கிரேன் வச்சு தூக்கி பாத்தீங்களா? கிரான் வச்சுங்களா? எதுக்கு சாமி? தொழில தூக்கி நிறுத்ததான். இதெல்லாம் உலக மகா லொல்லு. சாமி எங்களை கிண்டல் பண்ணாதீங்க சாமி, எங்களுக்கு தொழில் நல்லா நடக்குது, ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்க சாமி. தொழில் நல்லா நடக்கணுமா? உங்களுக்கு சுக்கர தோஷம் இருக்குது. நான் சொல்ற மாதிரி 4 கிலோ சர்க்கரையை வாங்கிட்டு போய் நடு ரோட்ல கொட்டுங்க. பட்டு சேலை ஒண்ணு வாங்கி உருமாலை கட்டிக்கிட்டு டவுன் பஸ்ல ஏறி போய் உங்க வீட்டுல இறங்கிக்கங்க. சாமி இப்ப நீங்க சொன்ன பரிகாரம் தெரிஞ்சா தொழில் நல்லா பிக்கப் ஆகுமா? சும்மா பிச்சுக்கிட்டு போங்க. ஓ அப்பா, ஏதோ மனசுல பட்டது பரிகாரம்னு அவுத்து வர்றோம். நீங்க ஏதாவது சொன்னீங்களா இப்ப? இல்ல இல்லைங்க, சும்மா மனசுல நினைச்சேங்க. ஓ சாமி நீங்க சொல்றது ரொம்ப புதுசா இருக்குதா? நம்பி செய்யுங்க. சும்மா புதுசா இருக்குது பழசா இருக்குது. சாமி பீஸ் எவ்வளவு ஆகுதுங்க? பீஸா? அது என்னது உங்களுக்கு கம்மியா தான் ஆகும். பேரு கேட்டுக்கலீங்க. ஆயிரத்தி 612. 1612? அது என்ன சாமி கணக்கு? ஏங்க நாங்க என்ன குத்து மதிப்பாக சொல்றோம்? ஓகே, எல்லாம் கேள்வி எத்தனை பதில் எத்தனை சொல்லி தான் கணக்கு போட்டு கொடுக்குறோம். அது தள்ளுபடி போத. இந்தாங்க சாமி, பரிகாரம் பண்ணி நடத்தல என்ன சாமி பண்றது? நடக்கல்னாவா? மூட்டு வலி தைலம் வாங்கி நல்லா நெஞ்சு தேய்ச்சி விட்டீங்களா நடக்கும். நடக்கலன்னா மூட்டு வலி தைலத்தை போட்டு தேய்ச்சி விடுறான். என்னடா கூத்து இது? என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்லைங்க, வந்த வழியிலேயே போலாமா இல்ல வேற வழியில போலாமான்னு யோசிக்கிறேன்.